إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் மார்க்கமாக எதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அவைகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படி முதலில் அடியனாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்வாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் முன்வைப்பதற்காக வேண்டி நீண்ட காலங்களாக பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் மக்களை நெறிப்படுத்தினார்கள், மக்களை சீர்படுத்தினார்கள். ஒவ்வொருவர்களையும் ஒவ்வொரு பிரிவாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தாவாவுடைய களத்தில் அமைத்து இந்த தாவாவை எப்படி வீரியமாக, எப்படி சிறந்த முறையில் தொடராக எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பது என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இளைஞர்களை, வாலிபர்களை மையப்படுத்தி திட்டங்களை தீட்டக்கூடிய காட்சிகளை நாங்கள் குர்ஆன் ஊடாகவும் ஹதீஸின் மூலமாக நாங்கள் கவனிக்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வளர்ந்து வரக்கூடிய சிறார்களோடு, வளர்ந்த இளைஞர்களோடு, ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் என்ற அடிப்படையில் அழகான முறையில தாவா பணிகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய செய்தியை நாங்கள் வரலாறுகள் கவனிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இளைஞர்களை பொறுத்தவரை, வாலிபர்களை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள், ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவார்கள், சிறந்த புரட்சிகளை ஏற்படுத்துவார்கள். அந்த புரட்சிகள் குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் மார்க்கம் எதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றதோ அந்த அடிப்படையில் அந்த மறுமலர்ச்சி இருக்க வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் 30வது அத்தியாயம் 54வது வசனத்துல அல்லாஹ் இப்படி நினைவுபடுத்துகின்றான். மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஃபின், நிச்சயமாக அல்லாஹ் பலகீனத்தில இருந்து உங்களை படைத்தான். முதலாவது அல்லாஹ் என்ன செய்யறான்டா, பலகீனத்துக்கு மேல் பலகீனம், அந்த பலகீனத்தில இருந்து அல்லாஹ் என்ன செய்கின்றான், உங்களை படைத்தான். சும்ம ஜால மின் பாதி துஃபின், அந்த பலகீனத்துக்கு பிறகு குவத்தன், உங்களுக்கு ஒரு பலத்தை தாரான், உங்களுக்கு ஒரு சக்தியை தருகின்றான். சும்ம ஜால மின் பாதி குவத்தின் துஃபன், அந்த பலத்துக்கு பிறகு, அந்த சக்திக்கு பிறகு மீண்டும் பலகீனத்தை அடைய வைக்கின்றான். வஷைபத்தன், அதாவது வயோதிபத்தை, நரையை அடைய செய்கின்றான். யஹ்லுகு மா யஷாஹு வஹுவல் அலீமுல் கதீர், நிச்சயமா அல்லாஹ் எப்படி படைக்க நாடுகின்றானோ அப்படி படைக்கின்றான். அல்லாஹ் அனைத்தையும் அறியக்கூடியவன், சக்தி பெற்றவன் என்ற செய்தி 30வது அத்தியாயம் 54. அல்லாஹ் இது என்ன சொல்லவாரான், மனிதனை பொறுத்தவரை பலகீனமான ஒரு சாதாரண
நீர் துளியிலிருந்து படைக்கப்பட்டான். அவன் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அவனுக்கு நாம் சக்தியை கொடுக்கின்றோம், பலத்தை கொடுக்கின்றோம். அந்த பலமான காலத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டுது. உனக்கு பலம் இருக்குது, உனக்கு சக்தி இருக்குது என்பதற்காக வேண்டி எல்லை மீறி சென்று விடக்கூடாது. அதே நேரத்தில் சோர்ந்து போய்விடக் கூடாது. இஸ்லாம் இந்த பலத்தை தந்து, இந்த சக்தியை தந்து, இந்த பலத்தை, இந்த சக்தியை இதற்கு நீ பயன்படுத்த வேண்டும். இதற்கு நீ பயன்படுத்தினால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும், மறுமுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்ற செய்தியைத்தான் இந்த குர்ஆன் வசனத்துடைய விளக்கங்களை நாங்கள் கவனிக்கலாம். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரியும் சூரா கஹ்ஃப். கஹ்ஃப் என்று சொன்னாலே குகைவாசிகள், இளைஞர்களை மையப்படுத்தி அல்லாஹ் ஒரு சூறாவை தந்திருக்கின்றான். இளைஞர்கள் செய்த சாதனை ஈமானுக்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி, மார்க்கத்துடைய எழுச்சிக்காக வேண்டி அந்த இளைஞர்கள் தங்களை எப்படி அர்ப்பணித்தார்கள் என்பதை வரலாற்று பின்னணியோடு அல்லாஹ் குர்ஆன்ல பேசக்கூடிய செய்தியை கவனிக்கலாம். அல்லாஹ் தஆலா நபிகளை பார்த்து பேசுகின்றான். அம் ஹசிப்த அன்ன அஸ்ஹாபல் கௌஃபி வர்ரகீமி, அந்த குகை, அந்த ஏட்டுடைகளை பற்றி நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? கானூ மின் ஆயாத்தினா அஜபா, அவர்கள் ஆச்சரியமான, அதிசயமான நமது அத்தாட்சிகளில் உள்ளவர்கள். அந்த குகைவாசிகள், அந்த குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய இளைஞர்கள் ஒரு ஆச்சரியமானவர்கள். அந்த ஆச்சரியத்தோடு சொல்லி காட்டான். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய இளைஞர்கள், அவளை சொல்லும் போது அதை எப்படி விழித்து பேசுறாங்க. ஆச்சரியமான காட்சி, ஆச்சரியமானவர்கள், ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு என்ன ஆச்சரியம், அன்றைய காலத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய உச்சக்கட்டமான அந்த செயல்பாடுகள் அரசனுடைய தலைமையில் நடக்குது. குறிப்பிட்ட இளைஞர்கள் அதற்கு எதிர்ப்பாக இருக்கின்றார்கள். நாங்கள் இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க மாட்டோம், உங்களோடு நாங்கள் சேர மாட்டோம். அரசனுக்கு முன்னால் தைரியமா பேசுறாங்க, ஏகத்துவத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க. இதுதான் சரியானது, நீங்கள் பிழையான அமைப்பில் இருக்கின்றீர்கள். யாரோடு பேசுறாங்க? அரசரோடு பேசுறாங்க. அல்லாஹ் அப்படியே வர்ணிச்சு காட்டான். அந்த சூறாவை எடுத்து படிச்சு பாருங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், அஜபா, அவர்கள் ஆச்சரியமானவர்கள். அந்த அளவு துணிச்சலோடு ஆச்சரியம் என்ன செய்யறாங்க, அந்த செய்திகளை முன்வைக்கிறாங்க. பிறகு அந்த இளைஞர்கள் முடிவு செய்யறாங்க, முடியாது, நாம் ஈமானில் உறுதியாக இருந்து கொண்டு, ஈமானில் பலமாக இருந்து கொண்டு இந்த ஊர்ல இருக்க முடியாது, அரசனுங்களை இருக்க விடமாட்டான், அதனால் இந்த ஊர்ல இருந்து நம்ம போயிருவோம் என்று முடிவு செஞ்சுதான் அப்படியே போறாங்க. நடந்து 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 போறாங்க. போய் அந்த குகைக்குள்ள போய் அமர்றாங்க, போய் தூங்குறாங்க. அது நீண்ட வரலாறு, நிறைய அதிசயமான காட்சிகள். நீண்ட நாட்களாக அல்லாஹ் உறங்க வைக்கிறான். அந்த குகைக்குள்ள போன உடனே அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. பாருங்க, இளைஞர்கள், குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் அல்லாஹ்ட்ட அந்த தொடர்பை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அந்த ஈமானுடைய உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் அந்த இளைஞர்களை மையப்படுத்தி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒரு பாடத்தை சொல்லித்தானாம். அப்ப அந்த இளைஞர்கள் அந்த குகைக்குள்ள போய் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை தருவாயாக, வஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களை எல்லா காரியங்களையும் நேர்வழியில் ஆக்குவாயாக. 18வது அத்தியாயம் 10வது வசனம். ரெண்டு விஷயத்தை கேட்கிறாங்க. முதலாவது என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக,
இந்த அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம இந்த உலகத்துல யாரும் வாழ முடியாது, யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாம உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழில் செய்யறார், ஓஹோஹோன்னு தொழில் செய்யறார். ஆனால் அவர் ஹலால் ஹராம் பேணல, அவருக்கு பரக்கத் இருக்குமான்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய அருள் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்? அவர் ஹராம் ஹலால் பேணல. எப்படியே சம்பாதிக்கிற நோக்கமா இருந்துச்சு. ஒருத்தர் சம்பாதிக்கிறார், குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கணும், பரக்கத் இருக்கணும். அதான் பரக்கத். அதை கேட்கிறாங்க, அந்த குறைவாசி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு அருளை தருவாயாக. ஏன்னா அருள் இருக்கணும், அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத் இருக்கணும். ரஹமத் இருந்தால் தான் எதையும் சாதிக்கலாம், அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியும். கேட்டுட்டு என்ன சொல்றாங்க? எங்களை அனைத்து காரியங்களையும் நேர்வழிப்படுத்துவாயாக. இல்ல நேர்வழியா இருக்கணும், நாங்க இணை வைக்க கூடாது, ஷிர்கில விழுந்து விடக்கூடாது, அந்த மக்களோடு கலந்து விடக்கூடாது என்பதற்கான ஒதுங்கிட்டோம். எங்களுக்கு எல்லாத்தையும் லேசாக்கி தாயா அல்லாஹ், நேரான வழிகளை இலவுபடுத்தியா அல்லாஹ், எங்களை கஷ்டப்படுத்திடாத என்று அந்த இளைஞர்கள் கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் நினைவுபடுத்துறான். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. அன்புக்குரியவர்களே, குர்ஆன் நிறைய பாடங்களை, நிறைய கதைகளை, நிறைய நிகழ்ச்சிகளை எங்களுக்கு பாடமா சொல்லி தருது. இதெல்லாம் போற போக்குல படிக்கக்கூடிய காட்சிகள் கிடையாது, போற போக்கில் கேட்கக்கூடிய செய்திகள் கிடையாது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு அம்சங்களையும் உள்ளத்துல பதிச்சு, இதில் எனக்கு என்ன பாடம் இருக்குது, இதில் எனக்கு என்ன படிப்பினை இருக்கிறது, இதன் ஊடாக நான் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், நான் என்ன எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும், நான் என்ன மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும், இதற்கு எனது பங்களிப்பு என்ன, இதைத்தான் வளர்ந்தவர்கள் இளைஞர்கள் சிந்திக்கணும், எல்லோரும் சிந்திக்கணும். குறிப்பாக இளைஞர்களை பற்றி குர்ஆன் நிறைய பேசுது. நபிமாருடைய வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே இளைஞர்கள் தான். இளமை பருவத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அப்படி அர்ப்பணம் செய்யறாங்க. அந்த ஏகத்துவ, அந்த நபித்துவத்தை எடுத்ததில் இருந்து மரணிக்கின்ற வரை அல்லாஹ்வுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய, சோதனைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய காட்சிகள். அதான் மார்க்கம். நம்ம அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் சொன்னால் சோதனைகளுக்கு மேல் சோதனை வந்துகிட்டு தான் இருக்கும், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் அல்லாஹ் ஏன் தாராண்டா எங்களை ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, எங்களை ஈமானை நிலைநாட்டுவதற்காக வேண்டி. நாங்க மார்க்கத்துல கொள்கையில தெளிவா இருக்கிறோமா, உறுதியா இருக்கிறோமா, இதுக்காக வேண்டி நாங்க பாடுபடுறோமா, அல்லது ஏதோ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், கொள்கையில் வந்துவிட்டோம் என்று ஏனோ தானோ என்று அலட்சியமா இருக்கிறோமா? இதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்படியான நிகழ்வுகளை வைத்து, காட்சிகளை வைத்து எங்களுக்கு பாடம் சொல்லி தாரான். அந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் செய்த சாதனை அஜபாண்டா சொல்றான், ஆச்சரியம், நபியே ஆச்சரியமான காட்சிகள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம்னு சொன்னால், வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் ஈமான உறுதியா இருக்கணும், ஈமான தெளிவா இருக்கணும். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த கொள்கைக்காக வேண்டி நான் அல்லாஹ்வுக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், என்ன பங்களிப்பு என்பதை இளைஞர்கள் உட்பட ஒவ்வொரு தனி மனிதர்களும் சிந்திக்க வேண்டும். நான் என்ன பாடுபட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், நிறைய அல்லாஹ்வோட உதவினால ஆரம்ப காலங்களை விட கொள்கை நிறைய வந்துருச்சு, மார்க்க தெளிவு மாஷாஅல்லா நிறைய வந்துருச்சு, நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதே பங்களிப்புகள், அதை வளர்ப்பதற்கான அந்த அமைப்புகள், அந்த வழிகாட்டல்கள், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன சாதிச்சிருக்கிறேன், நான் எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் குர்ஆன் சொல்றானா இல்லையா? இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான். என்ற தொழுகை, என்ற நேர்ச்சை, என்ற வாழ்க்கை, என்ற மரணம் எல்லாம் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான். அப்ப அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு இந்த கொள்கைக்காக வேண்டி பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றேன், பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன், என் மூலமாக இந்த கொள்கை வளர்வதற்காக வேண்டி என்ன பங்களிப்பு நடந்திருக்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்கணும். நான் சாதித்து விட்டு மரணமாகணும்,
இந்த கொள்கைக்காக பாடுபட்டுட்டு மரணமாகணும் என்ற அடிப்படையில் தான் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுடைய சிந்தனைகள் மாற்றங்கள் அமையும் என்று சொன்னால் நிச்சயமாக இன்னும் கொள்கை ரீதியாக, அக்கீதா ரீதியாக, மார்க்க ரீதியாக நிறைய மறுமலர்ச்சிகளை எட்ட முடியும், காண முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்தால ஒரு சமுதாயத்தை என்ன செய்யறான்னா அப்படியே டோட்டலா மாற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனி நபராக இருந்து அந்த இளமை பருவத்தில் தனி நபராக இருந்து என்ன செய்யறாங்க, சாதிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகு தனியாக இருந்து என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கிறாங்க. இந்த கொள்கை போய் சேர வேண்டும், அவர் பாதுகாக்கப்பட வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும், நேரானவர் இருக்க வேண்டும். பகல் நேரம், இரவு நேரம், நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் சத்திய கொள்கையை மக்கள் மன்றத்தில் விதைத்தார்கள். அந்த விளைச்சல் தான், அந்த விளைச்சலை மதீனாவுல அறுவடை செய்றாங்க. கஷ்டப்பட்டார்கள், இந்த கொள்கைக்காக ஏற்றப்பட்டார்கள், இந்த கொள்கைக்காக அடிபட்டார்கள், இந்த கொள்கைக்காக வேண்டி வீட்டில் வைத்து சிறைபிடிக்கப்பட்டார்கள், இந்த கொள்கைக்காக வேண்டி ஊரை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் கொள்கை விட்டு பின்வாங்கவில்லை, கொள்கையை விட்டு ஒதுங்கவில்லை, கொள்கையை விட்டு சோர்ந்து போய்விடவில்லை. அடிக்கு மேல அடி வந்தாலும் கொள்கையில் நிலையாக இருந்தார்கள், கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், தொடர்ந்து பாடுபட்டார்கள். அதான் வெற்றி. எனக்கு இது நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, அப்படியே போகல. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்த வீரர். வாலிய பருவத்தில் இருந்து வாளை எடுத்தாங்கண்டா போர்க்களத்தில யாரும் முன்னுக்கு நிற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வீரர். உமருடைய ஆட்சி காலம், படை தளபதியா இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வருது, சின்ன பிரச்சனை வருது, புது வரத்தான் செய்யும். சின்ன பிரச்சனை வருது, உமர்ல விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்கன்னா படை தளபதியில இருந்து நிப்பாட்டுறாங்க. விசாரணைக்கு பிறகு சாதாரண ஒரு சிப்பாய், சாதாரண ஒரு வீரர், மக்கள் கேட்கிறாங்க, காலித் இப்னு வலீதே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் படை தளபதியா இருக்கிற நேரத்தில் ஆக்ரோஷமாக படையில யுத்த களங்கள்ல போராடி நிறைய வெற்றியை பெற்றீர்கள். இப்ப நீங்க ஒரு சாதாரண வீரர், சாதாரண ஒரு சிப்பாய், உன் நிலைப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அழகான பதில் சொன்னார். அழகான ஒரு பதில், தேவையான ஒரு முன்மாதிரியான பதில். நான் உமர் அவர்களுக்காக வேண்டி போராடவில்லை, நான் உமர் அவர்களுக்காக வேண்டி நான் வாழ எண்ணவில்லை, நான் அல்லாஹ்வுக்காக வாழ எண்ணினேன். எப்படி படை தளபதியா இருக்கும் பொழுது வீரராக ஆக்ரோஷமாக முன்னணியில் இருந்து போராடினேனோ அதே அமைப்பில் தான் இப்பையும் நான் நடந்து கொள்வேன். அழகான ஒரு வழிகாட்டல பாருங்க. என்னைய பள்ளியிலிருந்து இறக்கிட்டாங்க, அது என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன பள்ளிக்கு வரமாட்டேன், எனக்கு இதுக்கும் தொடர்பில்லை, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு என்ன செய்யல, அந்த அமைப்பை, அந்த கட்டமைப்பை உடைக்கவில்லை, இன்னும் பலப்படுத்தினார்கள், இன்னும் உற்சாகப்படுத்தினார்கள். நான் எந்த நிலையில் இருந்தாலும் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காண்டி தான் பாடுபட்டேன், அல்லாஹ்வுக்காண்டி களத்தில் இருந்தேன், அல்லாஹ்வுக்காண்டி சேவை செய்தேன், அல்லாஹ்வுக்காண்டி நான் உழைத்தேன். இந்த பங்களிப்புகள் அத்தனையும் ரப்புக்காக. ஆக மௌத்தாகின்ற வரை, ரூஹ் இருக்கின்ற வரை இந்த கொள்கைக்காக வேண்டி பாடுபடுவேன் என்ற நிறைய வழிகாட்டை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தனி நபராக என்ன செய்றாங்க, அந்த ஜாகிலியத்துக்கு மக்களுக்கு மத்தியில போராடுறாங்க, கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. அல்லாஹ் எப்படி மாற்றம் பாருங்க. அது அல்லாஹ் ஒரு கட்டத்தை சொல்லி காட்டுவான். என்ன வளர்ந்துருச்சு, என்ன வளர வளர சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது நபியுடைய காலத்திலேயே நாங்க என்ன செய்யறோம், காணுகின்றோம். அது அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸ் நிறைய நாங்க பார்க்கலாம். அதை நெறிப்படுத்துவாங்க. சில சந்தர்ப்பங்கள் இந்த முனாஃபிக் என்ன செய்வாங்க தெரியுமா, இப்படி இந்த கட்டமைப்பை உடைக்கிறது, பல திட்டங்கள் வளர்ந்து வராங்க, தொடர்ந்து முயற்சி, மறுமலர்ச்சி, எழுச்சி, இந்த சமுதாயத்தை சின்னபின்னமாக்கணும், ஒற்றுமையா இருக்கக்கூடிய இவரை உடைக்கணும்,
முனாஃபிக்கினுடைய திட்டம் பல்லதவ திட்டம் போடுறாங்க. இந்த முஹாஜிரின்களையும் அன்சாரிகளையும் எப்படி பழி வாங்குவது, இவங்களுக்குள்ளே மோத வைக்கணும், சண்டை பிடிக்க வைக்கணும். 2 குரூப்பை உருவாக்கிட்டா பலகீனம் அடைந்து விடுவார்கள். அவன் திட்டங்களை பாருங்க. உடைச்சிட்டோம்னால் பலகீனம் அடைஞ்சிருவாங்க. அப்ப என்ன செய்யலாம்? நம்ம பலமாகலாம். நிறைய ஒரு கட்டத்துல சண்டை மூட்டி வைக்கிறாங்க, மாறி மாறி அடிச்சு கொள்றாங்க. முஹாஜிரின்களும் அன்சாரிகளும் யாருடைய சபையில் வளர்ந்தவர்கள்? அல்லாஹ்வுடைய பாசறையில் வளர்ந்தவர்கள், நெறிப்படுத்தப்பட்டவர்கள், உச்சக்கட்டமானவர்கள். மாறி மாறி அடிச்சு கொள்றாங்க. இருக்கிற எலும்பு துண்டில அடிக்கிறாங்க, செருப்படுத்தி வீசுறாங்க. அப்படி உச்சக்கட்டம். ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டு ஓடி வாராங்க. வந்து அந்த 2 பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. முனாஃபிகை ஏசி விரட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, ஏன் நினைவுபடுத்தினால் பிரச்சனைகள், சிக்கல்கள் சில சந்தர்ப்பங்கள் வரத்தான் செய்யும். அதை துறை சார்ந்தவர்கள், பொறுப்புதாரிகள் எப்படி சீராக்கணும், இவரை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. பிரச்சனைக்காக வேண்டி, குழப்பத்துக்காக வேண்டி, இந்த செய்திக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது? ஜமாத்துகள், கட்டமைப்புகள் உடைந்துவிடக் கூடாது. பலமா இருக்க வேண்டும். பலமா இருந்தால் தான் தாவாவை எடுத்து செல்ல முடியும். அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துறான், வாத்தஸ்மு பி ஹபிலில்லாஹ் ஜமீஆ, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமா பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. வலா தஃபர்ரகு, நீங்க பிரிஞ்சிராதீங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் யாருக்கு இது? எனக்கு உட்பட உங்கள் அனைவருக்கும் தான். எந்த சந்தர்ப்பத்திலையும் பிரிஞ்சிராதீங்க. அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமா பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. பிரச்சனை வந்துருச்சா, தீர்வு அதுக்குள்ள இருக்குது. பிரச்சனையை காரணம் காட்டி பிரிஞ்சிடாதீங்க. ரப்புடைய உபதேசம், அல்லாஹ்வுடைய உபதேசம். வذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء. சஹாபாக்களை பார்த்து பேசுறான், பிரிஞ்சிடாதீங்க, பிரிஞ்சிடாதீங்க. உங்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன பிரச்சனைக்காக வேண்டி பிரிஞ்சிடாதீங்க. நீங்க இதுக்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால வைரியா இருந்தீங்க, எதிரியா இருந்தீங்க. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நியமத், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்தினான். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்தினான், ஒரு அணியில கொண்டு வந்தான். ஃபஅஸ்பத்தும் பிநியமத்தி இஹ்வானா, உங்களை சகோதரராக ஆக்கினான். எங்கேயோ பிறந்தீங்க, யாருக்கோ பிறந்தீங்க, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி, இதுக்கு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி நீங்க எல்லாம் சகோதரர்கள். அல்லாஹ் சகோதரனா ஆக்கினான். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபத்தின் மினன் நார், நீங்க நரகத்துல விளிம்பில் இருந்தீர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அல்ல நினைவுபடுத்துறான், ஜாஹிலியத்துடைய உச்சம், ஜாஹிலியத்துடைய அசிங்கம், விட்டா நரகம், நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். அன்கதக்கும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். 3வது அத்தியாயம் 103வது வசனம். அல்லாஹ் ஏன் நினைவுபடுத்துறான்? அந்த சமுதாயத்தை வச்சு நினைவுபடுத்துறான். யோசிச்சு பாருங்க, அவங்க யாருங்க, எப்படி வார்த்தெடுக்கப்பட்டார்கள், எப்படி செதுக்கப்பட்டார்கள், எப்படி உருவாக்கப்பட்டார்கள். அந்த தோழர்கள், மனக்கசப்பு வருது, சிக்கல் வருது, ரப்பு நேரே பேசுனா, நபியை முன் வச்சு பிரிஞ்சிடாதீங்க, உடைஞ்சிடாதீங்க, கட்டமைப்பை சிதைச்சிடாதீங்க. வாங்க குர்ஆனுக்குள்ள, குர்ஆனுக்குள்ள வாங்க, விட்டு கொடுங்க, தாராள தன்மை நடந்து கொள்ளுங்க, மன்னிங்க, பலப்படுத்துங்க. உங்களை பலப்படுத்துற கொள்கையை பலப்படுத்துங்க. உங்களுடைய ஒற்றுமை, நீங்கள் ஓரணி இருப்பதுதான் மார்க்கத்தை சரியான முறையில பலப்படுத்த முடியும். நீங்கள் பலகீனம் அடைந்தால் அல்ல என்னோடத்துல பேசுறான், நீங்கள் பலகீனம் அடைந்தால் எதிரிகள் மேலோங்குவார்கள், எதிரிகள் பலமடைவார்கள். எதிரிகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இந்த வசனத்தை அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மையப்படுத்தி எங்களுக்கு சொல்லி காட்டுறான். ஒரு ஊர்ல மார்க்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், கொள்கையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், கொள்கையை எங்களுடைய பங்களிப்புகள் 100% இருக்கும் என்று சொன்னால், இளைஞர்கள் முன்னுக்கு நிற்கணும். என்னாலே ஒரு மாற்றம் வரணும், கொள்கைக்கான மாற்றம் வரணும், எழுச்சி வரணும். என்ன நிறைய சாதனைகளை உருவாக்கணும். அல்லாஹ் எனக்கு சக்தியை தந்திருக்கின்றான், பலத்தை தந்திருக்கின்றான். இந்த பலத்தை நான் ரப்புக்காக வேண்டி பயன்படுத்துவேன். அந்த ஆசையை வளர்த்துக் கொள்ளுங்க, அந்த ஆசை ஆர்வத்தை உள்ளத்துல பதிச்சு கொள்ளுங்க. நான் ரப்புக்கான சேவை செய்வேன். தலைவருக்காக வேண்டியோ
அது இன்னாருக்காக இல்ல, இது அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய வீடு. இந்த வீட்டுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்காக சொன்னாங்க. அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு உச்சக்கட்டமான விருப்பத்துக்குரிய இடம் மசாஜித் தான், பள்ளி தான். அந்த பள்ளியை நான் நேசிக்கிறேன். அந்த நேசம் வரணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பள்ளியோட அந்த அன்பு இருக்குது இல்லையா? பள்ளியோடய என் தொடர்பு இருக்கும், பள்ளியோடய நான் இருக்கணும். அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் நேசிக்கிறத நான் நேசிக்க கூடாதா? அப்படித்தான் சிந்தனை வரும். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இந்த இடத்தை நான் நேசிக்கணும். நேசத்துடைய வெளிப்பாடு என்ன? நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நபியை நேசிக்கிற வெளிப்பாடு என்ன? செயல் ரீதியாக வரணும். நேரத்துக்கு பள்ளிக்கு வரணும், நேரத்துக்கு வக்துக்கு வரணும். ஊர்ல இருக்கிறோமா, லுஹருக்கு பாங்க சொல்லுதா தெரியும், 12:10க்கு பாங்க சொல்றாங்கன்னா நான் நேசிக்கிற இடத்துக்கு 12:05க்கு வரணும். 3:30க்கு அசருக்கு பாங்க சொல்றாங்கடா 3:25க்கு வரணும். என் நேசத்துக்குரிய ரப்ப நேசிக்கக்கூடிய இடத்துக்கு நான் நேரத்தோட போகணும். இந்த பள்ளியில என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது, என்னென்ன அமைப்பு நடக்குது, அத்தனைக்கு நான் முன்னோடியா இருக்கணும், முன்னுக்கு நிற்கணும். யாருக்காக? ரப்புக்காக வேண்டி, தலைவருக்காக வேண்டி அல்ல, அவருக்காக வேண்டி அல்ல, இந்த மௌலவிக்காக வேண்டி அல்ல, ரப்புக்காக வேண்டி நான் பாடுபடுவேன் என்ற சிந்தனை எப்போது உள்ளத்துல பதியுதோ அப்போ நான் உண்மையான உச்சக்கட்டமான இறையச்சத்தை பெற முடியும். எனவே குறிப்பா இளைஞர்கள், நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு நற்செய்தியை சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் அவனது நிழலை கொடுக்கின்றான் 7 கூட்டத்தாருக்கு. இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா? வெயில் தாங்க முடியல, கஷ்டமா இருக்குது, அகோரமா இருக்குது, பயங்கரமா இருக்குது. பேர போட்டாலும் சரி வராது, ஏசில இருந்தாலும் சரி வராது, வீட்டுல இருந்தாலும் பகல் நேரத்திலையும் இரவு நேரத்தை தூக்கின வருது இல்ல, வெயிலுடைய கொடூரம் தாக்கம். பேசுறமா இல்லையா? மறுமை எப்படி இருக்கும்? எந்த நிலையிலும் இருக்காது. அல்லாஹ் சூரியனை பக்கத்துல கொண்டு வந்து ஒரு சான், அது ஒரு மைல் அளவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? சொல்றாங்க ஒரு நற்செய்தி, குறிப்பா இளைஞர்களுக்கு, வளர்ந்து வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு சொல்றாங்க, வாலிபர்களுக்கு என்ன சொல்றாங்க? வஷாபுன் நஷஃப் இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அந்த அமல் விஷயத்துல உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு அமல் செய்த இளைஞர்கள் பாக்கியசாலிகள். இருக்கக்கூடிய இளைஞர்கள் சந்தோஷம் அடையணும். அல்லாஹ் எனக்கு மறுமையில ஒரு கிஃப்ட் ஒன்று தாரான், அவன் நிழல தாரான், அவன் நிழல் கிடைக்குது. இந்த உலகத்தின் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வணக்க வழிபாடுகளில் அமல்களில் நான் ஈடுபடுவேன் என்று சொன்னால் இந்த பாக்கியம் எனக்கு இருக்கும் என்ற அடிப்படை என்ன செய்யுங்க? பள்ளியோடு இருந்தா தான் அமல் வரும். தாவாவோடு பின்னி பிணைந்திருந்தால் தான் அமல்கள் சரியான முறையில செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பள்ளியை விட்டு தூரமானால் தொழுகே இருக்காது. உங்க மனசோட பேசி பாருங்க, நீ மனசோட பேசி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லும். மனசு சாட்சி, மனசாட்சி உங்க மனசு பேசும். நான் பள்ளிக்கு போகல, 2 வக்து போலாட்டி பாலடைந்த வீடு போல இந்த உள்ளம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க பள்ளிக்கு ஒவ்வொரு வக்துக்கு வாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், ஏறி இறங்குறது கஷ்டமா இருக்கும். அது எங்க இருந்தாலும் போறது ஷைத்தான் சொல்லுவான், போயிடாத போயிடாத, ஹய்யால ஸலா, தொழுகைக்கு விரையுங்கள், ஹய்யால ஸலா, வெற்றிக்கு வாருங்க. ஷைத்தான் வேற எதை காட்டுவான், வெற்றி இங்கத்தான் இருக்கு, இங்க பாரு. கூட்டம் கூட்டமா மக்கள் வாராங்க கடைக்கு, அங்க செக்க போட போகணும், அங்க போகணும், இங்க போகணும், நீ அங்க போனீங்கன்னா இதை இழந்துருவா. ஷைத்தான் மனசுல பேசுவான், ஊசலாட்டங்கள் ஏற்படுத்துவான், எதிர்நீச்சல். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஷைத்தானோட எதிர்நீச்சல் போட்டாதான் இலக்கை அடைய முடியும். அன்புக்குரியவர்களே, யாரா இருந்தாலும் சரி, அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பள்ளியை நீங்க ஜமாத்தா தொழும் பொழுது அந்த சந்தோஷம், மாறி மாறி சலாம் சொல்வது, ஒற்றுமை, அடுத்து நம்ம என்ன செய்யலாம், மாஷா நிறைஞ்சு வாராங்க, இன்னும் இந்த ஊர்ல இந்த பகுதியில மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், இன்னும் நிறைய பேருக்கு மார்க்கத்துடைய தெரிய கொடுக்கணும். எப்ப
ஒத்துமையாக இருந்து பள்ளியோடு தொடர்பாக இருந்தால்தான், குறிப்பாக வளர்ந்தவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பங்களிப்பு செய்தால்தான் அதை நாங்கள் சாதிக்க முடியும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, பெரியவர்கள் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களை செதுக்க வேண்டும், நெறிப்படுத்தணும். இளைஞர்களை பொறுத்தவரை கட்டிக்கடங்காமல் போவார்கள். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா? கட்டுக்கடங்கமா போவோம். எவ்வளவுதான் நம்ம உபதேசங்களை சொன்னாலும் மூக்கு நாங்க எங்களை கையில இருக்கணும், அந்த வார எங்களை கையில இருக்கணும். இப்படித்தான் நீங்க போகணும். ஒரு சிலர் சொன்னாங்க இல்லையா, ஹலக்கல் முத்தனத்தி ஓ 3 முறை சொன்னாங்க. எல்லை மீறுபவர்கள் வசமாவாங்க. உம்மத்தன் வசத்தான். நம்ம நடுநிலைமையான சமுதாயம், நடுநிலைமையோடு இருக்கணும். எல்லை மீறி போயக்கூடாது. எல்லை மீறினாலும் நாசம் தான். கடந்த காலங்களை பார்த்தோமா இல்லையா? எல்லை மீறினா நாசம் தான். யாரா இருந்தாலும் சரி, அது பொதுமகனா இருந்தாலும் சரி, அது படித்த துறையில் உள்ளவா இருந்தாலும் சரி, இஸ்லாம் ஒரு வரவை காட்டி தந்திருக்குது. அப்ப இளைஞர்களை நெறிப்படுத்தணும், இளைஞர்களை செதுக்கணும். இப்படித்தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும், உங்களுடைய வேகம் இருக்கணும், விவேகத்தோடு இருக்கணும். வேகம் என்ற அடிப்படையில எங்களை இழந்துவிடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல 5வது அத்தியாயம் 90வது வசனத்துல பேசும் பொழுது என்ன சொல்லி காட்டுகின்றான்? 3வது அத்தியாயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு, 5வது அத்தியாயம், மது வகைகள், சூதாட்டம், வல் அன்சாபு வல் அஸ்லாம், அதாவது நட்டி வச்சு நீங்க அதனூடாக சில விஷயங்களை பார்க்கிறது, அதே போல அம்பறிந்து குறிப்பாக்குறது, ரிஜிஸ்மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலைன்னு சொல்றான். சொல்லிட்டு ஃபஜித்தனி போகு, அவைகளை தவிர்ந்து கொள்ளுங்க, அல்லக்கும் துஃப்லிஹு, நீங்கள் வெற்றி அடைய கூடும் என்றெல்லாம் சொல்றான். ஏன் நினைவுபடுத்துறேன்டா, சில நேரங்கள்ல கட்டுக்கடங்காம போயிடுவான். சேரக்கூடாத சேர்க்கை, சேரக்கூடாத சேர்ந்துட்டாங்கன்னா பழகக்கூடாத பழகிடுவாங்க, மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க. இப்ப கடந்த காலத்துல நாங்க பார்த்தோம், கேகால டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிளிப் வந்துருச்சு. என்னது? கார்ல போறாங்க, ஆக்சிடென்ட். அதிகமாக முஸ்லிம் பேசுறவர் தமிழால் பேசுறார். எல்லாரும் கேட்டிருப்பீங்க. எல்லாம் எல்லாம் யாரு? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர் பிளஸ் என்ன சொல்றாரு? எல்லாம் போதை மட்டுமல்ல, வேற ஐஸ் போன்ற அந்த கஞ்சாவையும் பயன்படுத்திக்கிறான். அவங்க அந்த அளவுக்கு வேகம். இளைஞர்கள் என்று சொன்னாலே வேகம் தான். அப்ப 4 பேர் சேர்ந்த உடனே இன்னும் வேகத்தை அதிகரிக்க என்ன செய்யறது? சேரக்கூடாத சேர்க்கை, பழகக்கூடாத பழக்கம், கடைசியில போத முடிவு என்ன? வாகனம் சிக்குனூறு. நல்லா பாதுகாத்த ஒண்ணு நடக்கல, ஆனால் ஆக்சிடென்ட். யோசிச்சு பாருங்க. இளைஞர்கள் நெறிப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும், பெரியவர்கள் வழிகாட்ட வேண்டும், இளைஞர்கள் அதற்கு ஏற்றமான அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நிறைய அம்சங்கள் அல்லாஹ்வுடைய அப்புறம் செதுக்குனாங்க. ஜாகிலியத்திலிருந்து கொண்டு வந்து தனி மனிதனாக இருந்து லட்சக்கணக்கான மக்களை உருவாக்குனாங்க. நம்ம குடும்பத்துல 2 பிள்ளையை உருவாக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் லட்சக்கணக்கான மக்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் உருவாக்குனாங்களா இல்லையா? வீட்டுல 2 புள்ள, 3 புள்ள, 4 புள்ள, முடியல, கஷ்டம், தொழு வைக்க முடியல, குர்ஆன் ஓத வைக்க முடியல, அமல் செய்ய வைக்க முடியல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இது அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் செய்த மாபெரும் அருள் தான் மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதை மையப்படுத்தி என்ன செய்யுங்க? பெரியவர்கள் திட்டமிடுங்கள். வளர்ந்து வரக்கூடிய சிறார்கள், வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள், இவர்களை மையப்படுத்தி இந்த ஊரை எப்படி ஒரு சிறந்த ஊராக, ஒரு முன்மாதிரியான ஊராக மாற்றி எடுப்பது என்ற சிந்தனையை கொண்டு என்ன செய்யுங்க? தாவாவை கட்டியெழுப்பக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இந்த உலகத்துல எல்லா ஆத்மாக்களும்
மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் தீர்ப்பளிச்சிருக்கிறான். இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு மனிதனும் எப்படி மரணிக்க வேண்டும், எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும், எந்த நிலையில் மரணிக்க வேண்டும், மர்மமா வச்சிருக்கிறான். மௌத்து மர்மம் தான், யாருக்கும் தெரியாது. நான் எப்ப மௌத்தாவேன், எந்த நிலையில மௌத்தாவேன் யாருக்கும் தெரியாது. நீங்க எப்ப மௌத்தா போவீங்க, எந்த நிலையில மௌத்தா போவீங்க யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நாங்க நிறைய பார்க்கிறோம், இளம் வயதுல நிறைய மரணங்களை பார்க்கிறோம். நீங்க பாருங்க, கடந்த ஒரு மாதோட அட்டவணை எடுத்து பாருங்க. இலங்கையில எல்லா மதத்திலையும் எடுத்து பார்த்தா கூடுதலாக இலங்கையை பொறுத்தவரை இளம் சாரார்கள் நிறைய அந்த மௌத்தானதுல லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஒன்று இப்படி வேகமா போய் தவறான வழியில போய் தவறான முறையில எல்லை மீறி போய் குளிக்க போனா எல்லை மீறுறது, வாகனத்தை ஓட்டினா எல்லை மீறுறது. 3 பேர் பைக்ல போறாங்க, போட்டி 3 பைக்கும் கீழே எல்லை மீறுறது. என்ன சொன்னாங்க, ஹலக்கல் முத்தனத்தியோன், எல்லை மீறியவர்கள் நாசமாயிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு உம்மத்தன் வசத்தான், நடுநிலைமையா இருக்கணும். வாகனத்துல போறீங்களா எப்பயும் நடுநிலைமையா இருக்கணும். பிள்ளைகளுக்கு நிறைய உபதேசம் செய்யும், குறிப்பா பெரியவர்கள் இளைஞர்களுக்கு எல்லா விஷயத்திலும் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், எங்க போனாலும் நடுநிலைமையா இருக்கணும். வேகம் என்பது வேகம் என்பது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. கண்ணு மூக்கு தெரியாம முடிஞ்சிடும், அதோட வாழ்க்கை முடிஞ்சிடும். அல்லாவுடைய ஏற்பாடு தான், அல்லாஹ் அப்படி அமைச்சிக்க. இருந்தாலும் ஒரு உபதேசங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ எப்படி மௌத்தா போன்னு தெரியாது, அதனால தான் இந்த உபதேசம். நான் எப்ப மௌத்தா போன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய இளம் வயதில் மரணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். உங்களோட ஊர்ல இருந்தாலும் சார், நீங்களும் கண்டிருப்பீங்க, உங்களோட ஊர்லயே பார்த்திருப்பீங்க, பக்கத்து ஊர்ல பார்த்திருப்பீங்க, பக்கத்து நாடுகளை பார்த்திருப்பீங்க. இந்த மரணங்கள் எதை எடுத்துறது, நான் அமல் ரீதியான செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும், தவா ரீதியான பங்களிப்பை சரியா செய்யணும். சரி, என்ன எப்படின்னா 60 வயசு 70 வயசு ஆனா அதுக்கப்புறம் உட்காந்து பள்ளியோட உட்காந்து அமல் செய்வோமே, பள்ளியோட இருப்போமே, அமல கூட்டிக் கொள்வோமே. ஆனா அல்லாஹ் எனக்கு எப்ப மௌத்த வச்சுக்கிறேன்னு தெரியாது. நான் இளமையில பாவங்களை செஞ்சுட்டு அது பாவம் செய்யல, அமல்களை செய்யாம இருக்கிறோம், அதுவும் ஒரு பாவம் தான். பாவம் செய்யல, அமல்ல தொடர்பு இல்ல, பள்ளியோட தொடர்பு இல்ல, தவாவோட தொடர்பு இல்ல, மௌத்து திடீர்னு வந்துருச்சு. நிலைமை என்ன? இப்ப நாங்க மௌத்த பார்க்க போறோம் தானே, மையத்தை பார்க்க போறோம் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜனாசா நானாக இருந்தால், இந்த மையத்து நானாக இருந்தால், அமல் செய்யாம மௌத்தா போயிருந்த நிலைமை என்ன? பள்ளியோடு தொடர்பா இல்லாம மௌத்தா போய் நிலைமை என்ன? கபல வச்சோன்னு என்ன கேள்வி கேட்க போறாங்க? கபல வச்சோன்னு நிலைமை என்ன? இளைஞர்கள் சிந்தியுங்கள், சிந்திச்சு எங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள், ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பா பள்ளியோடு தொடர்பா இருங்க. யாரும் வந்தாலும் வரலாற்றையும் நீங்க பழைய முன்செஃப்ல இருங்க, முன்செஃப்க்கு வாங்க. தாவாவுடைய அமைப்புல நான் முன்னுக்கு நிற்கிறேன், நான் பாடுபடுறேன், உடல் ரீதியான பங்களிப்பு தாரேன், பொருளாதார ரீதியான பங்களிப்பு தாரேன், எல்லாத்தையும் தந்து என்ன செய்வேன், அல்லாஹ்வுக்காக மரணிப்பேன். அல்லாஹ் பிரச்சனை சொல்றான். எல்லாம் இல்லாஹி அந்த சொல் உருவாக்கி கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம்மை மரணிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ்